Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை மாவு தட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷம் இது நல்லா அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு குட்டி பால்ஸை நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். மேலே மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு விரித்து எடுத்துக்கோங்க. இது நம்ம எப்பவும் போல் நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு டூத் பிக் இல்லைனா ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அச்சு எடுத்துக்க போகிறோம். அச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டான ஷேஃபாக கிடைக்கும். அதனால தான் நம்ம அச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நம்ம அச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம 2வது விரித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 சைட் திருப்பி போடலாம். இந்த சலசலப்பெலாம் அடங்கி இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு. சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை தட்டை இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒன் செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.